ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரிடம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரம் இருப்பதை தெரிந்து கொண்ட ஒருவன் அவரிடம் சீடனாக சேர்ந்து அதை கற்றுக்கொள்ள நினைத்தான். வருடங்கள் உருண்டோடின. அவனும் ஞானிக்கு பயபக்தியுடன் சேவை செய்து வந்தான். சீடனின் சேவையில் மகிழ்ந்த ஞானி அவனை அழைத்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சொர்க்கமா, இல்லை இரபில்லா நிலை வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு சீடன் எல்லாவற்றையும் மறுத்து, எனக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை சொல்லித் தர வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஞானி, அது உனக்கு தீங்காக முடியும், வேறு எதையாவது வேண்டு என்றார். ஆனால் சீடனோ பிடிவாதமாக அதையே கேட்டான். சரி என்று ஞானியும் அதை போதித்தார். அதை கற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் சீடன் உடனே ஊரில் சென்று பார்த்தான். ஆனால் அங்கு யாரும் இறக்கவில்லை. சரி என்று காட்டு பாதை வழியாக பக்கத்து ஊருக்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு எலும்புக்கூடு பார்த்தான். உடனே தான் கற்றுக்கொண்ட மந்திரத்தை சோதித்து பார்க்க நினைத்து அதை அந்த எலும்புக்கூட்டில் உபயோகித்தான். அது ஒரு புலியின் எலும்புக்கூடு. மந்திரத்தின் சக்தியால் அது உயிர் பெற்று அந்த சீடனை அடித்து கொன்றது. ஏராளமான ரகசியங்கள் புதைக்கப்பட காரணம் அவை தகுதி உள்ளவர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகும்.